Hi students, எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 வந்து நம்ம வந்து இதில் அதாவது மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பொருட்களின் இயக்கம்ல கேஸ் 1 வெர்டிக்கல் மோஷன் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஹரிசாண்டல் மோஷன். ஓகேங்களா, இது அந்த வெர்டிக்கல் மோஷனில் இப்படி பார்த்தோமா இப்படி மூவ் ஆனிச்சா, பிளாக் இப்படி மூவ் ஆனிச்சா. இப்போ வந்து எப்படின்னா ஹரிசாண்டல் மோஷன். இங்கே பாருங்கள், இந்த வெயிட் இந்த மாஸ் நம்ம போட்டதுனால இந்த பிளாக் எப்படி மூவ் ஆக போகுது, இந்த பக்கம் மூவ் ஆக போகுது, ஹரிசாண்டலாக மூவ் ஆக போகுது. ஸோ ஹரிசாண்டல் மோஷன், கிடைத்தல இயக்கம். ஸோ பார்ட்ஸ்லாம் பாருங்கள், இது டேபிள். ஓகேங்களா, உங்கள் புக்கில் டயக்ராம் வரைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா, டேபிள். ஓகேங்களா, இது ஃபிக்ஸட் புள்ளி. டேபிள்னா மேசை, ஃபிக்ஸட் புள்ளி. ஃபிக்ஸட் புள்ளி ஓகேவா, கப்பி. அப்புறம் இதுக்கு பேர் சொல்லியிருக்கேன் முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பேர் என்னது, லைட் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு, மெல்லிய நீச்சி தன்மையற்ற கயிறு. அப்புறம் இது 2 பிளாக்ஸு பொருட்கள். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்படி மூவ் ஆகும்போது இங்கே என்ன கிடையாது, ஃப்ரிக்ஷன் கிடையாது. நோ ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிறோம். எந்த மாஸ் அதிகமாக இருக்குது, M1 வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஒரு ஐஸ் கட்டி மேலே ஐஸ் கட்டி வச்சிங்கன்னா அப்படி நழுவி இப்படி போகும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரிக்ஷனே இல்லாத மாதிரி. நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொசுவை தொங்க போட்டாலும் இது என்ன பண்ணிடும், மூவ் பண்ணி இழுத்துட்டு வந்துடும். சரிங்களா, ஓகே. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் வெர்டிக்கல் மோஷனில் என்ன கண்டுபிடிச்சோம் சார், வெர்டிக்கல் மோஷனில் இந்த பிளாக் இங்கே மூவ் ஆனிச்சு, இந்த பிளாக் இங்கே மூவ் ஆனிச்சு சார். ஓகேங்களா, அப்போ இது எவ்வளோ அக்ஸலரேஷன், இது எவ்வளோ அக்ஸலரேஷனோ அவ்வளோ அக்ஸலரேஷன் தான் சார் இது. அதோட அக்ஸலரேஷன் ஃபார்முலாவும் இப்படி மூவ் ஆகும்போது அந்த டென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம் சார். அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, ஓகேவா, இது எவ்வளோ அக்ஸலரேஷனில் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இது என்ன ஸ்ட்ரிங்கு, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கா. நான் சொல்லியிருக்கேன் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா இது எவ்வளோ எக்ஸ் மூவ் ஆகுதோ அவ்வளோ எக்ஸ் தான் இது மூவ் ஆகும். இது எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுதோ அவ்வளோ வெலாசிட்டியில் தான் இது மூவ் ஆகும். இது எவ்வளோ அக்ஸலரேஷனில் மூவ் ஆகுதோ அவ்வளோ அக்ஸலரேஷனில் தான் இதுவும் மூவ் ஆகும். அக்ஸலரேஷன் ஆஃப் போத் பிளாக்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நமக்கு இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இந்த மாஸ் M1 மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நான் சொல்லியிருக்கேன் மாஸ் இருந்துட்டாலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சார். புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசையோட ஃபார்முலா எடை சார், அதான் M1G சார். ஓகேவா, இதை ஃபார்முலா. அப்புறம் இதில் M1G ஆக்ட் ஆகிறதுனால இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன்ல கான்டாக்டில் இருந்துச்சுன்னா நார்மல் ஃபோர்ஸ் வரணும். ஆனால் நான் இங்கே என்ன இல்லைப்பா, கான்டாக்டில் இல்லை. இதுதான் கான்டாக்டில் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கு தான், இந்த கயிறு தான் கான்டாக்டில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங்கில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். டென்ஷன் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் இருக்கும். இப்படி வரைஞ்சிங்கன்னா அது என்ன ஆயிரும், அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். டென்ஷனுங்கிறது இழுவிசை. அப்போ என்ன பண்ணிடணும்னா டென்ஷனை வந்து அப்வர்டில் வரையணும். ஓகேவா, அப்போ இந்த 2 ஃபோர்ஸு தான் எந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது, M1 பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், ஃபோர்ஸ் விசைகள். சரியா, இந்த பொருளின் மீது, இந்த M1 பொருளின் மீது, M1 நிறையின் மீது செயல்படும் விசைகள். ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கி செயல்படும் இழுவிசை. தமிழில் நோட் பண்ணுங்க, கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கி செயல்படும் இழுவிசை. அதை தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் பாருங்கள். மாஸ் M1 மேலே டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று அப்வேர்டு டென்ஷன் ஃபோர்ஸு. 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. எந்த பிளாக் மேலே, M1 பிளாக் மேலே. எப்போ இது வந்து இப்படி வந்து M1 வந்து அதிகமாக இருக்கா, அப்படி மூவ் ஆகி இப்படி வருமா, இப்படி மூவ் ஆகி வரும்போது இதில் M1Gங்கிற ஃபோர்ஸும் Tங்கிற ஃபோர்ஸும் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, 2 ஃபோர்ஸ் ஆகிட்டது. அப்போ M2 மேலே என்னென்ன ஃபோர்ஸ்ன்னு பார்க்கலாமா. M2 மேலே பாருங்கள், M2 எப்படி மூவ் ஆகுது, M2 வந்து இப்படி மூவ் ஆகுதா. ஓகே, M2வா மாஸ் இருந்துட்டாலும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக M2G இருக்கும் சார். ஓகே, வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் சார், இங்கே வந்து இது கான்டாக்டில் இருக்கா, கான்டாக்டில் இருந்தாலே என்னையாடா அமுக்குறேன்னு இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா, டேபிள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா. டேபிள் மேலே இந்த M2G ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால என்னையாடா அமுக்குறேன்னு இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நார்மலாக இருக்குன்னு சொன்னால் நார்மல் ஃபோர்ஸு. வேறு என்ன ஃபோர்ஸு, இப்படி மூவ் ஆகி இங்கே பாருங்கள், இதில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கா. அப்போ ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருந்தால் அதில் என்ன இருக்கும், டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா. டென்ஷன் இப்படி வரையணுமா, இப்படி வரையணுமா. டென்ஷனுங்கிறது ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் தான் வரையணும். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸு இங்கே. அப்போ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கிலீஷில் சொல்கிறேன், ஒன்று வந்து டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அப்வேர்டு நார்மல் ஃபோர்ஸு, ஹரிசாண்டல் டென்ஷன் ஃபோர்ஸு. தமிழில் சொல்கிறேன், கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை, கிடைத்தல இழுவிசை அப்படின்னு இங்கே இதெல்லாம் எழுதியாச்சு. ஓகேவா, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து டென்ஷன் ஃபோர்ஸு அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகேவா? உங்கள் புக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹரிசாண்டல் மோஷன் வெர்டிகல் மோஷனும் புக் பேக் கொஸ்டின், புக் பேக்கில் பிக் ஆன்சர் கொஸ்டின். ஸோ அதை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? வரைய போகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம். தனித்த பொருளின் விசைப்படம், தனித்த பொருளின் விசைப்படம், தனித்த பொருளின் விசைப்படம். ஓகேவா? M1 மாஸ் M1க்கு வரைய போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் M2க்கு வரைய போகிறேன். மாஸ் M2 M1 தெரியா? மாஸ் M1 M2க்கு வரைய போகிறேன். வரையலாமா? என்ன பண்ணணும்? இந்த M1 பாயிண்டாக வச்சுக்கணும், அதே மாதிரி M2 பாயிண்டாக வச்சுக்கணும். என்னென்ன ஃபோர்ஸு கண்ணு தெரியுதா இல்லையா? கண்ணு தெரியுதுல்ல? அதை வர அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணு, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணு. சார் இது M1, இது கீழே M1Gங்கிற ஃபோர்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஃபோர்ஸ் அதிகம்? லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேனே, எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? இது கீழே மூவ் ஆகுதுன்னா M1G தான் அதிகமாக இருக்கும். டி அதிகமாக இருந்தால் மேலே தூக்கிட்டு போகாதா? அப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? M1G தான் அதிகமாக இருக்கும். அப்போ நான் தான் சொல்லியிருக்கேனே, நம்ம ஃபோர்ஸ் எப்போவுமே வெக்டாரில் அப்படி தான் வரைவோம். இது வந்து லென்த்து, இந்த லென்த்து வந்து மேக்னெட்டியூட குறிக்கும், இது வந்து டைரக்ஷனை குறிக்கும் அப்படின்னு. அப்போ லென்த் எப்படி வரையணும்? M1Gயோட லென்த்து வந்து டீயோட எப்படி வரையணும்? லென்த் வந்து அதிகமாக வரையணும். அப்போது M1G தான் அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது டீயை கம்பேர் பண்ணும்போது. ஏப்பா இங்கேயும் டி இங்கேயும் டீ போடுறோம், ஏன் இது T1 T2 போடக்கூடாதா? இது என்ன ஸ்ட்ரிங்கு? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் எப்படி இருக்கும்? அலாங் த ஸ்ட்ரிங் டென்ஷன் கான்ஸ்டன்ட். அப்புறம் ஏன் இது இது ஏ போடுறோம்? ரெண்டு அக்சலரேஷனும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகே, நான் இதோட இது வந்து டி. இது எங்கே வந்து மூவ் ஆகுது? இது கீழே மூவ், இது M1 கீழே மூவ் ஆகுது. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து வேற என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி. சார் மேலே நார்மல் ஃபோர்ஸு சார். ஓகே, இங்கே வந்து M2G. எது அதிகமாக இருக்கும் சொல்லுங்க பாப்பா? எது அதிகமாக இருக்கும்? என்ன M2Gயா? எது அதிகமாக இருக்கும்? நல்லா பாருங்கள், ஏற்கனவே நிறைய நடத்திட்டேன். இப்போது இந்த பிளாக் வந்து எப்படி மூவ் ஆகுது? இந்த பிளாக் வந்து இப்படி தான் மூவ் ஆகுது, இப்படி தான் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இப்படி மூவ் ஆகலை. அப்போ எந்தில் அக்சலரேஷன் கிடையாது, இந்த ஆக்சிஸில் அக்சலரேஷன் கிடையாது, இந்த ஆக்சிஸில் மட்டும்தான் அக்சலரேஷன் முடுக்கும். அப்போது எந்த ஆக்சிஸில் அக்சலரேஷன் இல்லையோ அப்போது அங்கே என்ன இருக்காதுன்னா நெட் ஃபோர்ஸ் இருக்காது. நெட் ஃபோர்ஸ் 0னா இதுவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சொன்னா அப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்து எப்படி வரையணும்? சேமாக வரையணும். அடுத்து இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? டென்ஷன் ஃபோர்ஸ் டி. இது என்ன மாசு? M2 மாசு. எந்த பக்கம் மூவ் ஆகுது? கீழேயா மேலேயா? கண்ணை பாரு, அங்கே பாரு, இங்கே மூவ் ஆகுது, ஏல மூவ் ஆகுது. வரைஞ்சாச்சா? இப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? நெட் ஃபோர்ஸ்க்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேனே. என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? சரிங்களா? நெட் ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த இதில் ஆக்டாக எந்த ஆக்சிஸில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்குது சார்? எனக்கு என்ன ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் சார் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஒய் எக்ஸ்ன்னு பிரிச்செல்லாம் எழுத வேணாம், வெறும் நெட் ஃபோர்ஸ்னு எழுதினா போதும். ஓகேவா? அப்போ எழுதினா என்ன வரும் பாருங்கள், ஆக்சிஸில் எழுதினா என்ன வரும்? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குதுன்னு பார்த்து கூட எழுதலாம். ஓகேவா? 2 இருக்குது. நான் உங்கள் புக்கில் உள்ள மாதிரியே ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அப்புறம் நான் ஷார்ட்கட்டு சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், நெட் ஃபோர்ஸு இது ப்ளஸ் ஒயில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஜே கேப்பு சார். கண்ணு தெரியுதுல? இது மைனஸ் ஒயில் இருக்கிறதுனால மைனஸ் ஜே கேப்பு சார். M1G ஜே கேப்பு சார். ஓகேவா? ஓகே, நெட் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? M×A சார். இப்போ இந்த ஜே கேப்லாம் போடுறீங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஏயோட டைரக்ஷனை பார்க்கணும். ஓகேவா? இந்த ஜே கேப்லாம் போட்டிங்கன்னா இது எங்கே இருக்குது? மைனஸ் ஒயில் இருக்குது. அப்போது மைனஸ் ஜே கேப் ஈக்குவல் டு ஜே கேப்பை காமனாக எடுத்தால் T மைனஸ் M1G. நான் ஜே கேப்பு கேன்சலு. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் மட்டும் இங்கே பாருங்கள், M1 M2 M1. ஓகேவா? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? M1A ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? M1G மைனஸ் டி. M1G மைனஸ் டி. இதுதான் என்ன ஈக்குவேஷன் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஷார்ட் இங்கே இவ்வளோ ஸ்டெப் எழுதுறோம்ல, ஷார்ட்டாக அப்படி எழுதலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட்டாக அப்படி எழுதலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நெட் ஃபோர்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன சார் என்ன சொன்னீங்க சார்? தொப்பி போட்ட நீ என்ன சொன்னடா? நீ என்னன்னா எது அதிகமாக இருக்கோ அதை நீ ப்ளஸ் எடுத்துக்க சொன்னேன், எது கம்மியாக இருக்கோ அதை மைனஸ் எடுத்துக்க சொன்னேன். இது கீழே மூவ் ஆகுறதுனால இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அப்போது M1G தாண்டா அதிகமாக இருக்கும், டி கம்மியாக இருக்கும். M1G அதிகம்னா ப்ளஸ்ஸு, டி கம்மினா மைனஸு. இது போடும்போது இதுக்கு நீ சைன் போட வேணாம்னு சொல்லிட்டேன். என்னதுன்னா MA மட்டும் எழுத சொன்னேன், அதாவது M1A. அப்போ M1A equal to M1G minus T. That's all. ஷார்ட்கட் டக்குன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு எழுதணும்னா என்ன பண்ணலாம்? நெட் ஃபோர்ஸ் இங்கே பாருங்களேன், இதில் ஒரு இது இருக்குது, என்னன்னு பாருங்களேன்.
இதில் ஒய் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் எக்ஸுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். நான் தான் சொன்னேனே என்ன கிடையாது நமக்கு, இந்த பக்கம் தான் அக்சலரேஷன் இருக்குது, இந்த பக்கம் அக்சலரேஷன் கிடையாது. ஒய் ஆக்சிஸில் அக்சலரேஷன் வந்து 0ங்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் என்ன ஆக்சுவலாக இருக்குது பாருங்கள் சார், ப்ளஸ் என்ன சார், மைனஸ் எம்ஜி சார். ப்ளஸ் ஒயில் இருக்கிறதுனால ப்ளஸ் என்ன சார், மைனஸ் M2G சார். அப்போது இது 0ங்கிறதுனால ஈக்குவல் டு n மைனஸ் M2G. அப்போ n M2Gயும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். n M2G எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொன்னேன், இந்த லென்த் எப்படி இருக்கும்னு சொன்னேன், சேமாக இருக்கும்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ அக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸில் கிடையாது. எக்ஸ் சரி, நெட் ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் கண்டுபிடிச்சேன்னா அடுத்து நெட் ஃபோர்ஸ் எந்த ஆக்சிஸில் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ பிளாக் 2 கண்டுபிடிக்க பாருங்க, நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, கண்டு தெரியுதுல, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் சார், அதுவும் ப்ளஸ் எக்ஸில் இருக்குது சார். அப்போ ப்ளஸ் டி ப்ளஸ் எக்ஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ கேப் சார். நெட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அக்சலரேஷனும் ப்ளஸில் இருக்குது சார். அப்போ ப்ளஸ் இது மாஸ் வந்து M2 சார். ஸோ M2A ஐ கேப் ஈக்குவல் டு டி ஐ கேப் சார். ஐ கேப் கேன்சல் சார். therefore T ஈக்குவல் டு M2A. T equal to M2A. This is the second equation. ஷார்ட்டா எப்படி எழுதுறது, கவனிங்க. ஷார்ட்டா எப்படி எழுதுறது, எப்படி எழுதலாம் சார், நெட் ஃபோர்ஸ் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், பிரச்சனை இல்லை சார். அக்சலரேஷன் இல்லைனா டக்குன்னு எழுதலாம் சார், என்னும் M2G ஈக்குவலாக இருக்கும் சார். ஏன் அதில் முடுக்கமே இல்லை சார். ஓகே, இதில் மட்டும்தான் சார் அக்சலரேட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சார், T மட்டும்தான் சார் இருக்குது. நெட் ஃபோர்ஸ் என்ன ஃபார்மா சார், M2A ஈக்குவல் டு T சார். தட்ஸ் ஆல். M2A ஈக்குவல் டு T. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்க. மாஸ் M2க்கு கொஞ்சம் இதுக்கு கீழே இதை எழுதிக்கோங்க. எழுதியாச்சா, நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷனு என்னது எழுதலாமா? என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, அதாவது எப்படி எழுதுனேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள். நான் இப்போ டக்குன்னால பார்த்துங்களேன், இதெல்லாம் எழுத மாட்டேன். M2G இங்கே நார்மல் ஃபோர்ஸு, இங்கே டென்ஷன் ஃபோர்ஸு, இது வந்து M2க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா M1G இங்கே T ஃபோர்ஸு, இது M1க்கு. டக்குன்னு எழுதட்டுமா சார், M1A ஈக்குவல் டு இது இந்த பக்கம் மூவ் ஆகுது, இது இந்த பக்கம் மூவ் ஆகுது. M1A ஈக்குவல் டு இதுதான் அதிகமாக இருக்குது, M1G இது கம்மியாக இருக்குது, மைனஸ் T. ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷனு இதுவும் ஈக்குவலாக இருக்கும். T நெட் ஃபோர்ஸ் T மட்டும்தான் இருக்கும். அப்போ M2A ஈக்குவல் டு T மட்டும்தான். இது செகண்ட் ஈக்குவேஷனு. சப்ஸ்டியூட் இங்கே பாருங்கள், சப்ஸ்டியூட் த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக பிரதிடுங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் சைட் 2 in 1. சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், T தூக்கிட்டு M2A போடுங்க. அப்போ M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் M2A. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இது நம்மளோட எய்ம் என்ன, அந்த பிளாக்கோட அக்சலரேஷன் என்ன, T என்ன. ஓகேவா? அப்போ பாருங்கள், T தூக்கிட்டேன், T தூக்கிட்டு M2A போட்டேன். அப்போ இந்த ப்ளஸ் M2A எந்த பக்கம் வந்துச்சுன்னா M1A, இந்த மைனஸ் M2A எந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் M2A ஈக்குவல் டு M1G. இதில் ஏ காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டா M1 ப்ளஸ் M2 ஈக்குவல் டு M1G. therefore A ஈக்குவல் டு என்ன வரும், M1G பை M1 ப்ளஸ் M2. M1 ப்ளஸ் M2 என்ன கண்டுபிடிச்சாச்சு, அக்சலரேஷனு கண்டுபிடிச்சாச்சு. பிளாக். அப்போது அந்த ரெண்டு பிளாக், இது வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கா செகண்ட் பிளாக்கா, ரெண்டு பிளாக்கோட அக்சலரேஷனும் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டென்ஷன் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும் T ஈக்குவல் டு M2A சார். therefore T ஈக்குவல் டு ஏயோட ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ தானே கிடச்சிருச்சுல, M2 இன்ட்டு பாருங்கள் ஏ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், M1G பை என்ன வரும், M1 ப்ளஸ் M2. கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கவா, ஆர்டரானா 1 2ன்னு கரெக்டாக எழுதிக்கிறேன். அப்போ M1 M2G டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. M1 ப்ளஸ் M2 புக்கு கையில் வச்சுருக்கீங்களே, இது என்ன மோஷனுக்கு, ஹாரிசாண்டல் மோஷனுக்கு, கிடைத்தல இயக்கத்துக்கு. இதே வெர்டிக்கல் மோஷனில் போய் பாருங்களேன், வெர்டிக்கல் மோஷனில் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2M1 M2G டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு இருக்கும். அப்போ எந்த டென்ஷன் அதிகமாக இருக்குது, இந்த டென்ஷன் அதிகமாக இருக்குது. வேணால் ரெண்டை கம்பேர் பண்ணி ஒன்று சொல்லட்டுமா? ஓகே, வேணால் நீங்கள் வேணால் இதோட அப்புறமா எழுதிக்கலாம். இதுதான் டென்ஷன். ஸோ கொஸ்டின் முடிஞ்சிச்சு பாருங்கள், இதுதான் டென்ஷனு, இதுதான் வந்து அக்சலரேஷனு. இது வந்துட்டு தான் செகண்ட் கேஸில். ஓகேங்களா? ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஈஸி. ஓகே.
அப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தோன்னே சொல்லலாம், ஐயா நெட் ஃபோர்ஸ் இது மட்டும்தான் இருக்குது சார், டி தான் சார். நெட் ஃபோர்ஸ்னால் என்னப்பா, M2A முடிஞ்சது. ஓகேவா? ஓகேவா? சரிங்களா? ஓகே ஓகே ஓகேப்பா.